ஆசியான் நட்பு நாடுகளுக்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக உள்ளது என்றும் 21ஆம் நூற்றாண்டு இந்தியா ஆசியான் அமைப்பின் நூற்றாண்டு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புரூனே, மியான்மர், கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் தொடங்கியது. இந்த மாநாட்டில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உலக மக்கள் தொகையில் 1/4 பகுதியினர் இந்தியா மற்றும் ஆசியான் அமைப்பு நாடுகளில்தான் வசிப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் தெற்கு நோக்கிய கொள்கையில் ஆசியான் அமைப்பு முக்கிய தூணாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆசியான் நாடுகளுடன் இந்தியா எப்போதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறிய பிரதமர், உலகளாவிய நிலத்தன்மைக்கும் உலக நாடுகளின் வளர்ச்சிக்கும் இந்தியா ஆசியான் நாடுகளின் உறவு வலுவான அடித்தளமாக உருவாகி வருவதாக குறிப்பிட்டார். அத்துடன் கல்வி, சுற்றுலா, அறிவியல், தொழில்நுட்பம், சுகாதாரம், பசுமை, எரிசக்தி மற்றும் சைபர் பாதுகாப்பு ஆகியவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுவாக ஊக்குவித்து வருகிறோம் என்றும் 21ஆம் நூற்றாண்டு நமது நூற்றாண்டு, இந்தியா ஆசியான் அமைப்பின் நூற்றாண்டு என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். ஆசியான் அமைப்பின் சமூக தொலைநோக்கு கொள்கை 2045 மற்றும் வளர்ந்த பாரதம் 2047 ஆகியவற்றின் நோக்கம் முழு மனித குலத்திற்கான பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்று நம்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார்.